அனைவருக்கும் வணக்கம். கடந்த கிளாஸஸில் நாம் இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். முதல் ரெகுலேட்டிங் ஆக்ட், அதுக்கப்புறம் சார்ட்டர் ஆக்ட், அதுக்கப்புறம் இந்தியன் கவுன்சில் ஆக்ட், கடைசியாக நாம் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 அதை பார்த்தோம். இப்போ நாம் ஆக்சுவலாக இப்போ தான் நம்ம கிளாஸ்க்குள்ளே போக போகிறோம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் முதல்ல எப்படி அது உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக இந்தியன் கான்ஸ்டியூஷன், மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத நம்ம 3 பகுதியாக பிரிக்க போகிறோம். ஒன்று டிமாண்ட். யார் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்தியாவுக்குன்னு தனியாக ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும்னு முதல்ல டிமாண்ட் பண்ணது யார்? ஸோ அது பிறகு அதை எப்படி உருவாக்கணும், அந்த காம்போசிஷன் மெத்தட் என்ன, அதன் பிறகு அதை எப்படி செயல்படுத்தினாங்க. இந்த 3 விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல டிமாண்டு, அதன் பிறகு காம்போசிஷன், அதன் பிறகு ஒர்க்கிங். ஃபஸ்ட்டு நம்ம டிமாண்டை பார்ப்போம். இந்தியாவுக்குன்னு முதல்ல நமக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும், ஒரு அரசியலமைப்பு வேணும்னு முதல்ல குரல் கொடுத்தது யார் அப்படின்னா எம்என் ராய் அப்படிங்கிறது 1934 இந்தியாவுக்குன்னு தனியாக ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்னு முதல்ல காயின் பண்ணது எம்என் ராய் அவர்கள் தான். அதன் பிறகு 1938 ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிற ஐஎன்சி முதல்ல அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்தியாவுக்குன்னு தனியாக ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்னு. பிரிட்டிஷாருடைய அவங்க முதல்ல அவங்களுடைய கோரிக்கையை வைக்கிறாங்க. அது 1938. அதன் பிறகு 1940 ஆங்கிலேய அரசாங்கம் இந்தியாவுக்கு தனியாக ஒரு கான்ஸ்டியூஷன் நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் ஆகஸ்ட் ஆஃபர், ஆகஸ்ட் நன்கொடை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஆகஸ்ட் நன்கொடை தமிழ் மீடியமில் படிக்கும்போது நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஆகஸ்ட் நன்கொடை, ஆகஸ்ட் ஆஃபர் அப்படிங்கிறது. இது காரணம் என்னென்னா 1940 இந்தியாவுக்கு தனியாக ஒரு கான்ஸ்டியூஷன் நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம், அது ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ 1940 ஆகஸ்ட் ஆஃபர் அப்படிங்கிறது. பட் அதன் காரணமாக ஸ்டாம்ஃபோர்ட் கிரிப்ஸ் அப்படிங்கிறவர் 1942 இந்தியாவுக்கு வருவார். ஸோ இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கான அந்த டிராஃப்ட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இங்கிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு வருவார். பட் ஆனால் இதுக்கு முஸ்லீம் லீக் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, எங்களுக்குன்னு தனியாக ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும், நாங்கள் இந்தியனுடைய கான்ஸ்டியூஷனோடு நாங்கள் இருக்க மாட்டோம், எங்களுக்கு தனி நாடு வேணும், அதே சமயத்தில் எங்களுக்குன்னு தனியாக ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படிங்கிற காரணத்தினால இது அவங்க எதிர்ப்பாங்க. இவங்க எதிர்ப்பாங்க, சரிங்களா? இதன் காரணமாக இந்த 1942 அவர் அந்த விஷயங்கள் என்னன்னு பேசிட்டே இருப்பார். அதன் பிறகு 1946 மார்ச் 24 ஸ்டாம்ஃபோர்ட் கிரிப்ஸோடு சேர்ந்து இன்னும் 2 பேர், அதுக்கு பேர் கேபினெட் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேபினெட் குழு, கேபினெட் கமிஷன், கேபினெட் குழு. கேபினெட் கமிஷன், கேபினெட் குழு. இந்த குழுவில் ஹெட்டாக ஸ்டாம்ஃபோர்ட் கிரிப்ஸ் இருப்பார். அதுக்கு பேர் தான் கிரிப்ஸ் தூது குழுன்னு சொல்லுவாங்க. தமிழ் மொழியில் படிச்சிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸ்டாம்ஃபோர்ட் கிரிப்ஸ் அப்படிங்கிறது இந்த கிரிப்ஸ் மட்டும் எடுத்துக்குவாங்க. கிரிப்ஸ் தூது குழு. கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க 1942. இவர் தனியாக வருவார் ஃபஸ்ட்டு. அதன் பிறகு 1947 ஒரு 3 பேர் கொண்ட குழு, இவரோடு சேர்த்து ஒரு 2 பேர் வருவாங்க. அவர் யார் அப்படின்னா ஏவி அலெக்சாண்டர், பெத்திக் லாரன்ஸ். ஏவி அலெக்சாண்டர், பெத்திக் லாரன்ஸ் அப்படிங்கிறவங்க, இவங்க 3 பேர் தான் அந்த கேபினெட் குழுவில் இருப்பாங்க. இவங்க 1946 மார்ச் 24 வருவாங்க. 1946 மே 16 அவங்களுடைய அறிக்கையை அந்த டிராஃப்ட் சப்மிட் பண்ணுவாங்க. இந்தியாவுக்கு எப்படி அந்த அரசியலமைப்பு அந்த எப்படி ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிராஃப்ட்டை கொடுப்பாங்க. ஸோ இதுதான் டிமாண்ட். இந்த டிமாண்ட் என்னென்னலாம் பார்த்தோம். எம்என் ராய் அப்படிங்கிறவர் 1934 இந்தியாவுக்கும் தனியாக ஒரு சுதந்திரம் வேணும் அப்படின்னு, தனியாக ஒரு அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு முதல்ல காயின் பண்ணுறாரு. அதன் பிறகு ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிறவங்க 1938 அஃபிஷியலாகவே பிரிட்டிஷ்கிட்ட தங்களுடைய கோரிக்கையை வைக்கிறாங்க. அதன் காரணம் 1940 ஆகஸ்ட் ஆஃபர் அப்படிங்கிற அந்த ஆகஸ்ட் நன்கொடையை பிரிட்டிஷார் ஓகே சொல்கிறாங்க, இந்தியாவுக்கு தனியாக ஒரு அரசியலமைப்பு தான் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் காரணம் 1942 ஸ்டாம்ஃபோர்ட் கிரிப்ஸ் அப்படிங்கிறவர் இந்தியாவுக்கு வராரு. அதுக்கு முஸ்லீம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, எங்களுக்குன்னு தனியாக வேணும், முஸ்லீமுக்கு தனியாக ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் காரணமாக 1946 மார்ச் 24 முன்னாடி தனியாக கிரிப்ஸ் இப்போ ஒரு 3 பேர் கொண்ட குழுவாக வராரு. அதுக்கு பேர் கேபினெட் கமிஷன், கேபினெட் தூதுக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க.
அது கூட வந்து ஏவி அலெக்சாண்டர், பெத்திக் லாரன்ஸ் அப்படிங்கிற ஒரு 3 பேர் கொண்ட துருக்குழு 1946 மார்ச் 24 இந்தியாவுக்கு வராங்க. 1946 மே 16 தன்னுடைய அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து டிமாண்ட் அப்படிங்கிற இந்த மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் டிமாண்ட் அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம பார்க்குறது. அதன் பிறகு வந்து காம்போசிஷன். சரி, இந்த அரசாங்கம், இந்திய அரசாங்கம் சுதந்திரம் கொடுக்க போகிறோம், அதுக்கு வந்து ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்தணும் இல்லையா? சும்மா சுதந்திரம் கொடுத்துட்டுனாக்கா அதை வந்து இந்தியர்களால் பாதுகாக்க முடியுமா? ஏன்னா அண்டை நாடுகளுடைய அச்சுறுத்தல் இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதன் காரணமாக அந்த அமைப்பு காம்போசிஷன், இந்திய அரசமைப்பு அது உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. முன்னாடியே பார்த்தோம், இன்டர்ன் கவர்மெண்ட், இடைக்கால அரசாங்கம் அப்படிங்கிறது 1946 அமைச்சிருப்பாங்க. அது தனி கதை. பட் ஆனால் இது வந்து ஒரு காம்போசிஷன், இந்திய அரசியலமைப்புக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கமிஷன். இது எப்படிலாம் நிர்வகிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இது எப்படி அவங்க உருவாக்குறாங்க அப்படின்னா, இதில் மொத்தம் வந்து 389 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற இதெல்லாம் சேர்ந்து வச்சுக்கோமே, இதெல்லாம் பாகிஸ்தான்லாம் சேர்ந்தது தானே. இப்போ இந்தியாவில் இருக்கிற வெவ்வேறு பகுதிகள், இப்போ பிரின்ஸ்லி ஸ்டேட், இங்கே கேரளா பார்த்தீங்கன்னா திருவிதாங்கூர் இருப்பாங்க, ஹைதராபாத் நிசாம் இருப்பாங்க. இப்படி வெவ்வேறு இடங்கள் இருக்கிற அந்த பகுதிகள் இருக்கிறவங்களெல்லாம் வந்து ஒன்றிணைச்சு மொத்தம் வந்து 389 பேர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இது எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு 10 லட்சத்துக்கும் ஒருத்தர், மில்லியன் ஈக்குவல் டு 1, மொத்தம் 380 ஸ்டேட்டு. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 10 லட்சம் பேர் இருக்கிறாங்களா, 10 லட்சம் பேருக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ். இன்றைக்கி எப்படி தொகுதி நம்ம பிரிக்கிறோம், அது மாதிரி 10 லட்சம் பேர் இருக்கிறாங்களா ஒரு தொகுதியில், அந்த தொகுதியிலேருந்து ஒரு ஆள் கொண்டு வா. இன்னொரு 10 லட்சம் பேர் இருக்கிறாங்களா, அது மாதிரி வந்து ஒவ்வொருத்தங்களையும் வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அதன் காரணமாக பிரிட்டிஷ் மாகாணங்கள், பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ் அங்கேருந்து சேர்ந்து மட்டுமே மொத்தம் வந்து 292 பேர் வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணுறாங்க. பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ், பிரிட்டிஷுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இடங்களிலிருந்து மொத்தம் 292 மெம்பர்களை வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அதன் பிறகு வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட், அரசர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பிரின்ஸ்லி ஸ்டேட்லேருந்து ஒரு 93 பேர் வந்து அதில் மெம்பராக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சீஃப் கமிஷனர்ஸ், இந்த பலுசிஸ்தான் இதெல்லாம் வந்து அதுக்குள்ளே தான் வரும். ஒரு 4 பேர், அவங்க வந்து ஒரு 4 பேர், மொத்தம் வந்து 389 பேர். இதில் வந்து எல்லாருக்குமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. யாருக்கு அப்படின்னா, முஸ்லீம்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ரிசர்வேஷன் மூலியமாக அவங்களும் வந்து இதில் மெம்பர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆங்கிலோ இந்தியன், ஹிந்து கிறிஸ்டியன், இந்தியன் கிறிஸ்டியன்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து சீக்கிஸ், அப்புறம் பார்சி, இப்படி எல்லாருமே வந்து இதில் அங்கம் வகிக்கிறாங்க. முக்கியமாக வந்து பெண்கள், ஒரு 15 பெண்கள் வந்து இந்த குழுவில் வந்து அங்கம் வகிக்கிறாங்க. இந்த காம்போசிஷனில் ஒரு 15 பேர் பெண்களும் வந்து இந்த குழுவில் வந்து இருக்காங்க. முக்கியமான ரோல் ப்ளே பண்ண அவங்களுக்கான நியாயங்களை சொல்கிறதுக்காக ஒரு 15 பேரும் வந்து பெண்கள் இருக்கிறாங்க. மொத்தம் வந்து 389 பேர் கொண்ட ஒரு குழு இது. ஸோ இதுதான் வந்து டிமாண்டை பார்த்தோம், காம்போசிஷன் பார்த்தோம். காம்போசிஷனா என்ன? இந்த அரசியலமைப்பு உருவாக்கக்கூடிய அந்த குழுவில் இந்தியாவை சேர்ந்த பல பகுதிகளிலிருந்து மெம்பரை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ்லேருந்து வந்து 292 பேர், பிரின்ஸ்லி ஸ்டேட்லேருந்து ஒரு 93 பேர், சீஃப் கமிஷனர்ஸ்லேருந்து ஒரு 4 பேர். இது எப்படின்னா, ஒவ்வொரு 10 லட்சத்துக்கும் ஒரு மெம்பர் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணுறாங்க. இதில் எல்லாருக்குமே வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. முஸ்லீம்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஆங்கிலோ இந்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, மைனாரிட்டிஸுக்கு எல்லாமே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சிக்ஸ், பார்சி, SC ST, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒரு 15 பேர் வந்து மெம்பராக வந்து இந்த 389 பேரில் வந்து இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து காம்போசிஷனில் இருக்கிறது. அதன் பிறகு ஒர்க்கிங், இது எப்படி செயல்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது, இதோடைய ஃபஸ்ட்டு மீட்டிங், இந்த 389 பேர் கொண்ட இந்த குழுவில் இருக்கிற ஃபஸ்ட்டு மீட்டிங், நம்ம அரசியலமைப்பு இப்படி வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான அந்த மீட்டிங்கு 1946 டிசம்பர் 6 வந்து ஏற்படுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு மீட்டிங் 1946 டிசம்பர் 6 வந்து முதல்ல அமல்படுத்துகிறாங்க. பட் ஆனால் வந்து இதில் மொத்தம் 207 பேர் தான் வந்து அந்த மீட்டிங்கே வராங்க. 389 பேரில் 207 பேர் தான் வந்து மெம்பர்ஸ் வராங்க, மீதி யாரும் வரல. காரணம் என்னென்னா, இந்த மீட்டிங்கை வந்து முஸ்லீம் லீக் வந்து பாய்காட் பண்ணுறாங்க. முஸ்லீம் லீக், ஏன்னா எங்களுக்கு நாங்கள் தனியாக ஒரு சட்டம், ஒரு அரசியலமைப்பு கேட்டோம், ஆனால் நீங்கள் வந்து அது தரவே இல்லை, நாங்கள் எதுக்காக இந்த மீட்டிங்கில் வந்து அட்டன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக முஸ்லீம் லீக் சேர்ந்த யாருமே வந்து இந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்க்கு வரல. இந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த எந்த குழுவாக இருந்தாலும் ஒரு தலைவர் வேணும் இல்லையா? தலைவர் இல்லாத குழு வந்து செயல்படவே முடியாது. ஒரு படையாக இருந்தாலும்
அதில் அந்த படையோடைய தலைவன் அரசன் இருந்தால் மட்டும்தான் அந்த படை செயல்படும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த குழுவுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு தலைவர் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதன் காரணமாக அந்த குழுவிலே ரொம்ப வயசான ஆள். அவர் யாருன்னா சச்சிதானந்த சின்ஹா. ரொம்ப வயசான ஆள். ஃப்ரெஞ்சு முறைப்படி ஃப்ரான்ஸில் உங்களுக்கு தெரியும், ஃப்ரான்ஸ் நாடு. அந்த ஃப்ரான்ஸ் அங்கே மெத்தட் என்னென்னா, ஒரு குழுனா அந்த குழுவில் வந்து யார் வயசானவங்களோ அவங்கள தான் வந்து தலைவராக ஏற்படுத்துவாங்க. அதன் காரணமாக ஃப்ரெஞ்சு முறைப்படி சச்சிதானந்த சின்ஹாவை தலைவராக வந்து நியமிக்கிறாங்க. இவர் வந்து ஒரு டெம்பரவரி தலைவர். இவர் வந்து ஒரு பர்மனெண்ட்லாம் கிடையாது, ஒரு டெம்பரவரி தலைவராக தான் இருக்கார். அதன் பிறகு 1946 டிசம்பர் 11 ராஜேந்திர பிரசாத்தை வந்து நிரந்தர தலைவர். இவர் தான் வந்து நிரந்தர தலைவர். இவர் வந்து டெம்பரவரி தலைவர், இவர் வந்து நிரந்தர தலைவராக வந்து நியமிக்கிறாங்க டிசம்பர் 11, 1946. அதன் பிறகு தலைவர் மட்டுமே இருந்தால் போதுமா, அவரு கூட வந்து ஒரு துணைத் தலைவர் வேணும் இல்லையா? ஸோ இவர் வந்து பிரசிடென்ட், தலைவர் கிடையாது, பிரசிடென்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ இவர் வந்து ராஜேந்திர பிரசாத் வந்து இதோடைய பிரசிடென்ட்டாக இருப்பார். எது அரசமைப்பு குழுவுடைய தலைவராக வந்து ராஜேந்திர பிரசாத் வந்து இருப்பார் 1946 டிசம்பர் 11. அதன் பிறகு 1947 ஜனவரி 25 1947 ஜனவரி 25 ஒரு வைஸ் பிரசிடென்ட் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதன் காரணமாக ஹெச்சி முகர்ஜியை வந்து 1947 ஜனவரி 25 வந்து ஹெச்சி முகர்ஜியை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அதன் பிறகு வந்து ஒரு வைஸ் பிரசிடென்ட் மட்டும் தேவையில்லை, 2 வைஸ் பிரசிடென்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதன் காரணமாக 1947 ஜூலை 16 கிருஷ்ணமாச்சாரிய இன்னொரு வைஸ் பிரசிடெண்ட்டாக வந்து நியமிக்கிறாங்க. ஸோ இதுதான் நாம் இந்த கிளாஸில் பார்த்தது. மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். டிமாண்ட்னா என்னன்னு பார்த்தோம், காம்படிஷன்னா என்னன்னு பார்த்தோம், இதோடைய ஒர்க்கிங், அந்த அமைப்பு வந்து அரசமைப்பு குழு வந்து எப்படி செயல்பட்டது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அடுத்த கிளாஸில் இந்த அரசியலமைப்பு குழுவால் ஏற்படுத்தப்பட்ட கமிட்டிகளை பற்றி பார்க்க போகிறோம். மேஜர் கமிட்டி, மைனர் கமிட்டி, முக்கியமாக அரசியலமைப்பு தோன்றக்கூடிய காரணமான டிராஃப்டிங் கமிட்டி, அந்த டிராஃப்டிங் கமிட்டியோடைய வேலையெல்லாம் என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்போம். நன்றி.